கண்டென்ட் ரைட்டர் எல்லோரும் தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அதில் விஜய்ங்கிறது மட்டும் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். விஜய்ங்கிறது இல்லாமல் நம்ம வீடியோவும் போடக்கூடாது, நம்ம கட்சியும் கிடையாது. புரியுதா? எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த வீடியோ பேசினாலும் விஜயை இழுத்து எப்படியாவது பேசிடுவேன். ஓகேவா? என்ன நான் வந்து விஜயை பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்கிங்களா? வாங்கடா வந்து காலில் விழுங்க. அடே இப்படி பேசி பேசி நம்ம கட்சிக்கு விழுந்த 4% ஓட்டையும் இப்படி நாசமாக்கிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கியடா. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், மயிராண்டின்னு எதுவுமே பார்க்கக்கூடாதடா. நியாயத்தை தாண்டா பேசணும். தம்பி, இந்த கருத்து கணிப்பில் ஒரு ஆறுதலுக்கு கூட ஒத்த சீட்டு கூட நமக்கு போடலையடா. அவ்வளவுக்குள்ள நாதியத்து போயிட்டோமா நம்ம? ஒரு சீட்டு கூட போட மாட்டுறாங்க. ஒரு நாள் இந்த தாய் மீதும் தமிழ் மீதும் இந்த தமிழ் நாட்டின் மீதும் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். அண்ணே வருத்தப்படாதீங்க, நான் இருக்கோம்ல. நான் இப்போ வந்து துபாய் போயிட்டுருக்கேன். துபாய் கிளம்புறேன். துபாய் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே நம்ம கட்சி 234 தொகுதியிலையும் நம்ம ரீடிங் வர்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் மீடியாவை வச்சு நம்ம வந்து வீடியோ போடுறோம். ரிசல்ட்டை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அப்படியே வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறதுல நம்ம தான் முன்னணியில் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒரு விஷயம் தானே. ஒரு திரள் நிதி வீடியோ போடுங்க. நீங்கள் போட்டு திரள் நிதியை வந்து நம்ம திரட்டி அதை நீங்கள் அப்படியே என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே துபாய், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்துலாம் போய், அடே நீ என்னைய வச்சு நீ தாய்லாந்தில் போய் தாய் மசாஜ் பண்ணலான்னு பார்க்குறியா? நீ தாய் மசாஜ் பண்ணுறதுக்கு என்னைய இங்கே நாய் மசாஜ் பண்ண வச்சிருவ போல இருக்கடா. ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் போலில் தாவேகா கிட்டத்தட்ட தாறுமாறாக ஓட்டு வாங்கியிருக்கு. நாங்குநேரில் நறுக்குன்னு ஓட்டு வாங்கியிருக்கு, திருநெல்வேலியில் திடீர்னு ஓட்டு வாங்கியிருக்கு, பரமக்குடியில் பரபரப்பாக ஓட்டு வாங்கியிருக்கு, கும்மிடிப்பூண்டியில் வந்து குமாங்குத்தா ஓட்டு வாங்கியிருக்கு. இப்படி எல்லா ஊர்லேயும் தாவேகா தான் பரபரப்பாக ஓட்டு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 85% மேலே வந்து ஓட்டு கிடைக்கும், வாக்கு வங்கி தாவேகாவுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது சாட்டைன்னு சொல்லிட்டேன், நம்ம ஓட்டை கருத்து கணிப்பில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கருத்து கணிப்பு மூலமாக தாவேகா தான் ஆட்சியை பிடிக்க போகுது. கிட்டத்தட்ட 160லேருந்து 180 சீட்டு வந்து வாங்க போகுது. அடே உங்கள் அண்ணன் எத்தனை சீட்டு வாங்க போகிறாரு, அவர் எவ்வளோ வாக்கு வங்கி வாங்க போகிறாரு, அதை பற்றி பேசுகிறா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அவர் வாக்கு வாங்கினா தானே அதை பற்றி அவர் வாங்குவார், நிறைய சீட்டுகளை அவர் வாங்குவார். பட் ஆனால் அதை பற்றிலாம் பேசினா வியூஸ் போகாது. வியூஸ் போகாது. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு வந்து நமக்கு தேவை வியூஸு, சப்ஸ்கிரைபர், அதுக்கு பிறகு அந்த ரெவென்யூ. அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து இங்கே தானே இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது, அது எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம பேச முடியும். ஸோ இதை பற்றி பேசினா தான் அதிகமான ரெவென்யூ வரும். ஆனால் நம்ம மேடையில் பேசுவோம், மாற்றம், நம்ம வந்து நாட்டுக்காக உழைக்கிறோம், நம்ம வந்து நாம் அப்படின்லாம் பேசுவோம். அதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் சில்லறையை சதற விட்டு நம்மளை வந்து ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. அதை நம்பியும் ஒரு சிலர் ஓட்டும் போடுறாங்க. ஆனால் அது வந்து இங்கே கணக்கு கிடையாது. இங்கே வந்து நமக்கு தேவை ரெவென்யூ. மாற்றம்னு பேசலாம், நம்மளே மாற்ற முடியாது. ஏன்னா வந்து இங்கே வந்து காரணமே ரெவென்யூ தான். அது வந்து அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் எதை பற்றி பேசினா அது வருதோ அதை பற்றி பேசி தான் ஆகணும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம போடுற காணொளிகளை வந்து பார்த்து நம்மளை என்கரேஜ் பண்ணுங்கள். முக்குலத்தோர் சமுதாயத்தை பற்றி நான் பேசாமல் வேற யார் பேசுவா? நான் பேச தான் செய்வேன். ஏன்னா நான் இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கேன். அங்கேயே உருண்டு, இதிலே புரண்டு, இதிலே வளர்ந்து, இதிலே வந்து டான்ஸ்லாம் ஆடி நான் வந்திருக்கேன். அப்போ நான் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை வந்து கண்ட மணிக்கு திட்ட தான் செய்வேன். அதை வந்து நீங்கள்லாம் வந்து கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் அந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கேன். அப்போ நான் அவங்களெலாம் வந்து காய் துப்புவேன், கேவலமாக பேசுவேன். எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தாலும் அவங்களெல்லாம் நான் வந்து தாறுமாறாக பேசுவேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு வந்து நீங்கள் ரசித்து என்ஜாய் பண்ணி கிளாப்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் இந்த நானும் இந்த சமுதாயத்தில் தான் பிறந்திருக்கேன். அதனால் நீங்கள் கேட்கணும். அது உங்கள் தலையெழுத்து. பேசுவப்பா, நீ பேசிக்கிட்டே இருப்ப. அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை தான் வேலுநாச்சியார், பூலித்தேவர், அப்பத்தா, நம்ம தாத்தா, முப்பாட்டன் இப்படின்னு பேசி உருட்டி அவங்கள ஏமாற்றி அவங்களும் கொஞ்சம் பேர் நமக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஓட்டு போட்டு ஒரு 4% ஓட்டு வந்துச்சு. அதை 8% சொல்லி நம்ம உருட்டி ஏமாற்றிட்டு இருக்கோம். அதுலேயும் நீ ஒரு லாரி மண்ணள்ளி போட்டுடியடா. இப்படி பண்ணுறியே, இப்படி பேசியே விடுற ஓட்டையும் விழாமல் பண்ணிட்ட. இனிமேல் நான் வந்து எங்கே அரசியல் பண்ணேன்? இனிமேல் நான் வந்து
டைரக்ட் பண்ணி படம் எடுக்கிறதுக்கு நான் சினிமாவுக்கு தான் திரும்பவும் போகணும்னு நினைக்கிறேன். அண்ணே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் டைரக்ஷன் பண்ண போங்க, எத்தனை படம்னாலும் டைரக்ட் பண்ணுங்கள், கட்சியை நான் பார்த்துக்கிறேன்.